Good morning students, standard 12th, subject physics, unit 3 magnetism and magnetic effect of electric current, topic moving coil galvanometer. Previous presentation la torque on a current loop அந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய ஒரு ரெக்டாங்குலர் காயில மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணும்போது அந்த காயில் மேல ஒரு டார்க் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த டார்க்கோட வேல்யூ NBA sin theta, டார்க் இஸ் ஈக்குவல் டு NBA sin theta அப்படிங்கிற ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இங்க மூவிங் காயில் galvanometer அப்படிங்கிற கொஸ்டின் அந்த டார்க் ஆன் எ கரண்ட் லூப்போட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷனா நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஸோ இங்க மூவிங் காயில் galvanometer கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட்டை டிடெக்ட் பண்றதுக்கு, ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட், ஒரு சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை டிடெக்ட் பண்றதுக்கு இந்த மூவிங் காயில் galvanometer-ஐ நம்ம யூஸ் பண்றோம். வழக்கமா அம்மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அம்மீட்டர் அப்படின்னு சொல்லும்போது அது மைக்ரோமீட்டர் 10⁻⁶ ஆம்பியர் வரைக்கும் தான் நமக்கு அம்மீட்டரை யூஸ் பண்ண முடியும். அதை விட ரொம்ப ஃபெபிள் கரண்ட், ரொம்ப லோவான கரண்ட் பாஸ் ஆனிச்சு அப்படின்னா அப்போ நம்ம கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு இன்னும் சென்சிட்டிவான இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த மூவிங் காயில் galvanometer. அப்போ அம்மீட்டர் அப்படிங்கிற டிவைஸும் கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான். பட் இந்த மூவிங் காயில் galvanometer அப்படிங்கிறது ரொம்ப கரண்ட்டை சென்சிட்டிவா மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இதோட பிரின்சிபிள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டார்க் ஆன் ஏ கரண்ட் லூப் தான். இப்போ when a current carrying loop is placed in a uniform magnetic field, it experiences a torque. இந்த பிரின்சிபிள்ல தான் இந்த மூவிங் காயில் galvanometer ஒர்க் ஆகுது. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ பார்க்கலாம். அப்போ இதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் அந்த மூவிங் காயில் galvanometer. அடுத்ததா இங்க ஒரு லைட் அண்ட் ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட். இதுல இருந்து வரக்கூடிய லைட் டைரக்டா போயிட்டு இந்த இடத்துல ஒரு மிரர் வச்சிருப்பாங்க. இந்த மிரர்ல பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ஸ்கேல்ல வந்து ரீடிங்ஸை நம்ம மெஷர் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இதுக்கான டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்க கொஞ்சம் கிளியரா கொடுத்துருக்காங்க. இதுல PQRS அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இன்சுலேட்டட் தின் காப்பர் ஒயர். இதைத்தான் இந்த ரெக்டாங்குலர் காயில நிறைய நம்பர் ஆஃப் டேன்ஸ்ல வைண்ட் அப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஃப்ரேம் எப்படி இருக்கும் அப்படின்னா, லைட்டா இருக்கக்கூடிய ஒரு மெட்டாலிக் ஃப்ரேம். இதுல தான் இந்த காப்பர் ஒயர்ஸை நிறைய நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வைண்ட் அப் பண்ணி வச்சிருக்கிறோம். இது உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா சாஃப்ட் அயன் கோர் இருக்கும். இப்போ இந்த கோர் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட் அயன் கோர், இதான் உள்ள இருக்கிறது. இதுக்கு வெளியில ஒரு சாஃப்ட் மெட்டாலிக் ஃப்ரேம் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும். இந்த ஃப்ரேமுக்குள்ள இன்சுலேட்டட் காப்பர் ஒயரை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வைண்ட் அப் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் இந்த அரேஞ்ச்மெண்ட். அடுத்ததா இந்த காயிலை எப்படி வச்சிருக்கிறாங்க, பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இதை ஃப்ரீயா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. எதுக்கு இடையில அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஹார்ஷூ மேக்னெட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இடையில இதை இந்த மாதிரி ஃப்ரீயா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டயக்ராம்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது அப்படியே இது ஹார்ஷூ மேக்னெட். இதுக்கு இடையில அந்த காயில, ரெக்டாங்குலர் காயில ஃப்ரீயா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரெக்டாங்குலர் காயிலோட அப்பர் எண்ட பாஸ்பர் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரிப் இருக்கு. இந்த ஸ்ட்ரிப்போட தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்பர் எண்ட. சரிங்களா? இந்த மாதிரி ரெக்டாங்குலர் காயில் இருந்துச்சு அப்படின்னா இதோட அப்பர் எண்ட், அதாவது இந்த எண்ட், இதை எதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா பாஸ்பர் பிரான்ஸ். சரிங்களா? இதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த லோயர் எண்ட், இதான் லோயர் எண்ட். இந்த லோயர் எண்டை எதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹேர் ஸ்ப்ரிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங் மேட் அப் ஆஃப் பாஸ்பர் பிரான்ஸ். அதே மாதிரி இதோட திக்னஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நம்ம ஹேர் சைஸுக்கு தான் இருக்கும். அதனாலதான் இது என்ன சொல்றாங்க, ஹேர் ஸ்ப்ரிங்னு சொல்றாங்க. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்ப்ரிங். இது இந்த காயிலோட லோயர் எண்ட்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா நான் சொன்னேன் அப்பர் எண்ட் ஒரு பாஸ்பர் பிரான்ஸ் ஸ்ட்ரிப்போட கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு. இந்த ஸ்ட்ரிப்புக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு மிரர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. இதுல ஒரு மிரர் இருக்கு. இதான் அந்த கான்கேவ் மிரர். அடுத்து கான்கேவ் மிரருக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க, அந்த இதை அப்படியே டைப் பண்ணி மேல இங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன நடக்கும்,
அப்படின்னா ஏதாவது கரண்ட்டை இந்த ரெண்டு ஸ்ட்ரிப் வழியா T1 T2ன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரிப் வழியா நம்ம என்ன பண்றோம், கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் லூப்ல ஒரு டார்க் கிரியேட் ஆகும். அப்போ இது இந்த லூப் வந்து ஜஸ்ட் ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது இந்த கான்கேவ் மிரர்ல இங்க இருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் நேரா இதுல போய் படும். பட்டு இந்த காயில் ரொட்டேட் ஆகுறதுனால மிரரும் ரொட்டேட் ஆகும். அப்படி மிரர் ரொட்டேட் ஆகும்போது அது ரிஃப்ளெக்ட் பண்ணி வரக்கூடிய லைட் ரேஸும் கொஞ்சம் டிஃப்ளெக்ட் ஆகி இந்த ஸ்கேல்ல போய் இங்க போய் விழும். ஓகேவா? அப்ப இந்த ஸ்கேல்ல விழக்கூடிய லைட்டை நம்ம என்ன பண்றோம், ரீடிங்ஸா எடுத்துக்கிறோம். இதுதான் இதோட அரேஞ்ச்மெண்ட். இப்போ இதுக்கான ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதுல என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் லூப் மட்டும் எடுத்துக்கிறேன். அதுல நிறைய நம்பர் ஆஃப் டேன்ஸ் காயில்ஸ் இருக்கு. அதுல நான் ஒரு சிங்கிள் டேன் மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த சிங்கிள் டேன் PQRS அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதுல லென்த்தை Lன்னு எடுத்துக்கிறோம், பிரெத்தை B அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ இதுல எதெல்லாம் லென்த் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா PQவும் RSும் லென்த்து, ஸோ அதை L அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அடுத்து QR அண்ட் SP இது பிரெத்து, ஸோ அதை என்ன எடுத்துக்கிறாங்க, B அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதுல ஐங்கிற கரண்ட் பாஸ் ஆகுது. இதான் இங்க டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இது எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு ஹார்ஷூ மேக்னெட், இந்த மாதிரி ஒரு ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் க்ளோஸ்டா. இப்போ இந்த ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்போதுமே இந்த QR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆமும் PS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆமும் பேரலா இருக்கும். ஓகேவா? அப்படி பேரலா இருக்கிறதுனால இது ரெண்டு மேலையும் எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. ஸோ நோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆம் QR அண்ட் SP. ஏன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இதுக்கு ஆல்வேஸ் பேரலா இருக்கும் இந்த ரெண்டும், QRும் PS அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமும். ஏன்னா பேரலா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அங்க ஃபோர்ஸோட வேல்யூ 0. அடுத்ததா QP அண்ட் RS அப்படின்னு சொல்லக்கூடிய அனதர் ஆம் PQ அண்ட் RS. இது எப்போதுமே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் அது மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும். அப்போ PQல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன்லையும் RSல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் பண்றதுனால அங்க ஒரு டார்க் கிரியேட் ஆகுது. அந்த டார்க் நம்ம எப்படி எழுதிக்கலாம், டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், இதுதான் பிரெத் B. அப்போ B இன்ட்டு Fன்னு எழுதிக்கலாம். இதுதான் டார்க்கோட வேல்யூ BF. அப்போ BA அப்படியே வச்சுக்கோங்க. F அப்படிங்கிறது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டார். அதுக்கு ஃபார்முலா BIL sin தீட்டான்னு வரும். ஸோ sin தீட்டா என்ன ஆயிடுச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த கண்டக்டாருக்கும் இடையில இந்த ஆர்முக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ sin 91. அப்போ sin தீட்டா விட்டுறலாம். இப்போ வெறும் BIL மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இங்க B இன்ட்டு L அப்படின்னு சொல்லி இருக்கு. L இன்ட்டு B, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ABI அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இது டார்க்கோட வேல்யூ. ஒருவேளை இதுல n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா NABI அப்படின்னு சொல்லி டார்க்கோட வேல்யூ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்ததா என்ன நடக்கும், இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ரெக்டாங்குலர் காயில்ல ஒரு டார்க் ஆக்ட் ஆகி அது ஒரு டைரக்ஷன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். அந்த லூப் நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒரு ரீஸ்டோரிங் டார்க் அங்க ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? நம்ம ஏன்னா அது எப்படி இருக்கு, அந்த காயிலை வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம், கீழே ஒரு ஹேர் ஸ்ப்ரிங் இருக்கு, மேலேயும் என்னதான் இருக்கு, ஒரு பாஸ்பர் பிரான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப் தான் இருக்கு. ஸோ இதுக்கு இடையில டார்க் ஆக்ட் ஆகி இந்த லூப்பை ஒரு டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ரீஸ்டோரிங் டார்க் கிரியேட் ஆகும். அதுக்கு பேரு ரீஸ்டோரிங் கப்புள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த ரீஸ்டோரிங் டார்க் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம அதை ட்விஸ்ட் பண்றோமோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். அப்ப டார்க் இஸ் இதுல எப்படி எழுதிக்கலாம், டார்க்கை நம்ம டவுன் எடுத்துப்போமா, அந்த டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு டார்க்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு. அப்ப இதுல டார்க் இஸ் ஈக்குவல்னு எடுக்கும்போது அங்க ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்றோம், அதான் K. அப்ப டார்க் இஸ் ஈக்குவல் டு K டீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். K அப்படிங்கிறது ரீஸ்டோரிங் கப்புள் பெர் யூனிட் ட்விஸ்ட், அதுதான் K அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஈக்குவிலிபிரியம் கண்டிஷன்ல டிஃப்ளெக்டிங் கப்புளும் ரீஸ்டோரிங் கப்புளும் ஈக்குவல். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல நான் என்ன எடுத்துக்கலாம், டவ் அப்படிங்கிறது ரீஸ்டோரிங் கப்புள். இதுக்கு பதிலாக நான் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்ச இந்த டவ்வோட வேல்யூ
NABIயோட வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? இந்த ஈக்குவேஷனில் NABI இந்த சைடு இருக்கும், இங்கே K இன்ட்டு D டீட்டா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் எனக்கு ஐயோட வேல்யூ தான் வேணும். ஸோ ஐ மட்டும் வச்சுக்கிறேன், ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ K டிவைடட் பை NAB இன்ட்டு டீட்டான் இருக்கு. இந்த K அப்படிங்கிறது ஒரு ரீஸ்டோரிங் கப்புள் பெர் யூனிட், அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட். N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் எ காயில், அது கான்ஸ்டன்ட். ஏங்கிறது ஏரியா ஆஃப் த காயில், B அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? G அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டன்டாக எடுத்துக்கிறேன். இதுக்கு பேர் கரண்ட் ரிடக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் கால்வனோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் 3.71 ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம்? I is equal to G into டீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ இதுதான் ஒரு மூவிங் காயில் கால்வனாமீட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங். இதுக்கு அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கால்வனாமீட்டரோட சென்சிட்டிவிட்டியை நம்ம பார்க்க போறோம். இப்போ சென்சிட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்மால் கரண்ட் அந்த கால்வனாமீட்டர் வழியா பாஸ் ஆனாலும் டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கணும்னா லார்ஜா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கால்வனாமீட்டர் நம்ம என்னன்னு சொல்றோம்? இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் கால்வனாமீட்டர் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த கால்வனாமீட்டருக்கு ரெண்டு சென்சிட்டிவிட்டி இருக்கு. கரண்ட் சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்கும், வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இங்க நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்போ சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லார்ஜ் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் ஈவன் ஃபார் எ ஸ்மால் கரண்ட். அதான் நான் சொன்னேன், ஒரு ஸ்மால் கரண்ட் பாஸ் ஆனாலும் டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கணும்? ஃபுல் டிஃப்ளெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கால்வனாமீட்டரோட சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம கரண்ட் சென்சிட்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட் சென்சிட்டிவிட்டிக்கான டெஃபினிஷன் அப்படின்னா, டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்டு பெர் யூனிட் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கால்வனாமீட்டர். கால்வனாமீட்டர் வழியா பெர் யூனிட் கரண்ட் பாஸ் ஆகும்போது எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை தான் கரண்ட் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ IS அப்படிங்கிறது கரண்ட் சென்சிட்டிவிட்டி. அதை ஈக்குவேஷனாக எழுதும் பொழுது டீட்டா அப்படிங்கிறத டிஃப்ளெக்ஷன் டிவைடட் பை பெர் யூனிட் கரண்ட் ஐன்னு எழுதிக்கலாம். அப்போ IS இஸ் ஈக்குவல் டு டீட்டா டிவைடட் பை ஐன்னு எழுதிக்கலாம். டீட்டாவுக்கு பதிலாக இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். NAB டிவைடட் பை K அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இதுல இருந்து எனக்கு IS ஓட வேல்யூ எப்படி எழுதிக்கலாம்? இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நான் என்ன எழுதிக்கிறேன்? G, அதாவது K டிவைடட் பை NAB னா G ன்னு எழுதிக்கலாம். இங்க NAB டிவைடட் பை K இருக்கனால இதை ரெசிப்ரோக்கல் ஆஃப் G ன்னு எழுதிக்கலாம். அதாவது 1/G ன்னு எழுதிக்கிறேன். இதுதான் கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் த கால்வனாமீட்டர். அப்போ ஒரு கால்வனாமீட்டரோட கரண்ட் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணலாம்? இந்த ஃபார்முலா வச்சே நீங்க சொல்லிடலாம். IS அப்படிங்கிறது கரண்ட் சென்சிட்டிவிட்டி. இது எதுக்கெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு? NABக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும் Kக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்கு. அப்ப N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இன்க்ரீசிங் மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இன்க்ரீசிங் ஏரியா ஆஃப் த காயில், இது மூணையும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். Kயோட வேல்யூ, அதுதான் நான் சொன்னேன் கப்புள் பெர் யூனிட் ட்விஸ்ட்னு சொன்னேன். அந்த வேல்யூ மட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணா போதும், நமக்கு கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் நம்ம எந்த மெட்டல் யூஸ் பண்றோம் அப்படின்னா, பாஸ்பர், பிரான்ஸ் ஆன அந்த மெட்டல்ஸை அங்க நம்ம யூஸ் பண்றோம். இதுக்கு கப்புள் பெர் யூனிட் ட்விஸ்ட் வந்து வெரி வெரி ஸ்மாலா இருக்கும். ஓகேவா? அடுத்ததா வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி பார்க்க போறோம். இப்போ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா அதே மாதிரி தான் டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்ட் பெர் யூனிட் வோல்டேஜ். அங்க கரண்ட் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்ட் பெர் யூனிட் கரண்ட், வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டினா டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்ட் பெர் யூனிட் வோல்டேஜ். சரிங்களா? இப்போ VS is equal to டீட்டா டிவைடட் பை V ன்னு எழுதிக்கலாம். VS is equal to டீட்டா, V அப்படிங்கிறது அப்ளைடு வோல்டேஜ். அப்ளைடு வோல்டேஜ் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? IRG அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். டீட்டாவுக்கு பதிலாக NAB டிவைடட் பை K போட்டுக்கலாம். இங்க RS இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ VS is equal to இது அப்படியே என்ன பண்ணலாம்? NAB டிவைடட் பை K தான் நம்ம என்ன எழுதிப்போம்? 1/G ன்னு எழுதிக்கலாம். 1/G டிவைடட் பை RG ன்னு இருக்கும். இப்போ இதுல இருந்து நான் என்ன எழுதிக்கிறேன்? VS is equal to இந்த 1/, இந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் இதுல பார்த்துருந்தோம்னா உங்களுக்கு தெரியும், IS is equal to 1/G ன்னு எடுத்திருந்தோம். அதனால இங்க 1/Gக்கு பதிலாக ISங்கிற இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. இப்போ IS டிவைடட் பை RS அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். RG அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கால்வனோமீட்டர். அப்போ இதுவும் நமக்கு என்ன கேட்பாங்க? 2 மார்க்ல டெஃபினிஷனா கேட்பாங்க. கரண்ட் சென்சிட்டிவிட்டியை நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும், பட் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டியை நம்மளால என்ன பண்ண முடியாது? இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ப்ரெசன்டேஷன்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.